ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். நம்ம வள்ளியூர் ஃபாத்திமா மாதா சர்ச்சிலையும் இன்றைக்கி ஈஸ்டர் மாதம்லாம் நல்லா முடிஞ்சுது. இன்றைக்கி மத்தியானமாக அசனம் போட்டாங்க. அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். நமக்கு சூடாக ஒயிட் ரைஸ் வச்சுட்டு சிஸ்டர் கூட்டு வச்சுட்டாங்க. அது நல்லா மட்டன் வைக்கிறாங்க. மட்டன் கிரேவி சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா கறி பஞ்சு மாதிரி வந்துருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட்ருந்தாக்கி ஒரு கமெண்ட்டில் ஹாய் சொல்லிட்டு போங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நேற்று நைட்டு 10:30க்கு மாஸ்க்கு போயிட்டு காலையில் 4 மணிக்கு தான் வந்தோம். தூங்கிட்டு உடனே அசனத்துக்கு தான் போயிருக்கோம். நல்லா சூப்பராகவே இருந்துச்சு சாப்பாடு. வள்ளியூரில் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறோம். அதனால் இந்த அசனத்தை நாங்கள் ஏறெடுத்து செய்கிறோம். நீங்களும் அடுத்த வருஷத்துலேருந்து வாங்க. இங்கே எல்லா சிஸ்டர்ஸு, எல்லா அங்கிள்ஸ் ஆன்ட்டிஸுமே வேலை பார்க்குறாங்க இங்கே அசனத்துக்காக. எல்லாருமே ஒத்துழைப்போடு செஞ்சதால் கூட்டங்கள் நிறையாவே வந்திருந்தாலும் எல்லாமே வெற்றிகரமாக நடந்துச்சு. எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட எங்கள் சர்ச்சு கிரவுண்டே ஃபுல்லாக நிரம்பி இருந்துச்சு. 37 டிகிரி செல்சியஸ் இந்த 2:21 PM இருந்தாலும் ஆட்கள் லைனில் நின்றுட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட மார்னிங் 11:30லேருந்தே சாப்பாடு வச்சிட்ருக்காங்க. இன்னுமே போயிட்டு தான் இருக்குது. எப்போ முடியும்னு தெரியலை. ஆனால் மக்கள் ஃபாத்திமா அன்னையோட அருளை பெறுறதுக்காக வந்துக்கிட்டே இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. நிறையா அரேஞ்ச்மெண்ட்ஸும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக கார் பார்க்கிங்லேருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வள்ளியூர்லேருந்து போலீஸ் அங்கிள்ஸ்லாம் சேஃப்டிக்காகவும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் வந்திருந்தாங்க. நாங்கள் சர்ச்சில் இருக்க யூத் அண்ணனுங்க, அங்கிள்ஸ் எல்லாருமே சாப்பாடு பரிமாறினாங்க. அவங்க சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கிறத விட அவங்க அன்போட பரிமாறினதால சாப்பாடு இன்னுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க எல்லாரோட ப்ரேயர்ஸாலையும் அசனம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அடுத்த வருஷம் வாங்க. அடுத்த வருஷம் இதை விட சிறப்பாக செய்வாங்க கண்டிப்பாக. நீங்களும் வாங்க, ஃபாத்திமா அன்னையோட அருளை பெற்று செல்லுங்கள். இன்னுமே கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. இனியும் வருவாங்க.